பமுகம் பாட்டிவியலான தமிழ் வானிலூடா குறவுகளின் இனிய வருவது சொல் விளையாட்டு சொல் தடல் தொகுப்பொடி ஜெயமணி ஜெயமர்கள் இனிய மதிய வணக்கம் பாருங்கள் ஜெயமனர்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். மற்றொரு சொல்தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் நேரடியாகவே போன முறை செய்த மாதிரியே ஒரு 5 கேள்விகள், மூன்று சொல்லை கண்டுபிடிப்பது, மற்றது தனி சொற்களை கண்டுபிடிப்பதுமாக செய்வோம். இப்ப இணைந்து கொண்ட அனைவருமே இதுல இணைந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். முதலாவதுக்கான தரவு 4 எழுத்துக்களை கொண்டது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இது கூட்டமைப்புன்னு சொல்லலாம். இதை கூட்டமைப்பு. மற்ற 2வது இது ஒரு சுரப்பி, எங்களோட உடம்பில் இருக்கிற ஒரு சுரப்பியின் பெயர். 3வது பந்தய பொருளாக வைக்கப்படும். இது முந்தி கேட்கப்பட்ட கேள்விதான் பார்ப்போம். பந்தய பொருளாக வைக்கப்படும் 4 எழுத்து வைத்துத்தான் இதை செய்வார்கள். 3ஐயும் கூறுங்களேன். முதலாவது என்ன சொன்னீங்க? கூட்டமைப்பு. இதுதான் இப்ப உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கணும்னு சொல்லலாம். அந்த பொருள் என்ன? 2வது இது ஒரு சுறாப்பி. உடம்புல எங்கட உறுப்பில எங்கட உடம்புல இருக்கிற சுறாப்பின்ற பெயர். சுரப்பீர. மற்றது 3வதுக்கு சொல்லுங்க. 3வது ஒரு பந்தய பொருள். பண்டைய பொருளா? பந்தய பொருள். இப்ப பந்தயம் விளையாடும் போது இது தாரணம்னு சொல்லி ஈடு வைக்கிற மாதிரி அதை வச்சுட்டு செய்யணும். அது 2 பேருக்கு அது போகும். கூட்டமைப்பு இல்ல சுரப்பி என்றால் இப்ப சுரப்பியோட சேர்த்து 4 இல்லாட்டி 4 எழுத்து இல்ல சுரப்பி வராம தனியா 4 எழுத்து. கணைய சுரப்பி இணையம் 3ஐயும் கூறுங்கள். பணையம். கணையம் பணையம் இணையம். நான் சொல்றேன் இணையம் கணையம் பணையம். நானும் ஆமோதிக்கிறேன். நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். இல்ல அவர் பந்தய பொருள் சொல்றார். அப்ப பணையம் வைக்கிறது. பணையம் வச்சுதான் 2 செய்கிறது. பணையம். அப்ப நீ பந்தயத்துக்குரிய சொல்லன்னு சொல்லிக்கலாம். பந்தயத்துக்குரிய நடக்கும் பொழுது அந்த பொருள் ஒரு ஆக்களையும் சில பேர் அந்த பழைய காலங்கள ஆக்களை கூட மனைவிய கூட வச்சு பந்தயம் விளையாடுறாங்க இருக்கணும். திரௌபதியெல்லாம் பணைய வச்சு அந்த தருமர் சூதாடும் போது எல்லாத்தையும் பணைய வச்சுட்டாரு தானே. சரியா? நன்றி. சரி, பணையத்தை கண்டுபிடிச்சதான் மிச்சம் கண்டுபிடிச்சேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆனா ஒழுங்காக சொல்ல வேணும். தடுமாறுகிறதை கலந்து சொல்றீங்க. முதலாவது ஒழுங்கா சொல்ல வேணும். 3வதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு எழுதுனேன். சிறப்பு, வாழ்த்துக்கள். என் மற்ற கேள்விக்கு போலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். சமைப்பதற்கு பாவிக்கப்படும் ஒரு பொருள். பாவிக்கப்படும் ஒரு பொருள். சமையலுக்கு. ஆமா. மற்ற 2வதுக்கான தரவு மருத்துவ குணமுடைய ஒரு செடி வகை. 3வது உறவு முறையானவர். அதாவது பேச்சு வழக்கெல்லாம் இப்படி சொல்லுவீங்க. அந்த உறவு முறையே பேச்சு வழக்குல இப்படி கூப்பிடுவீங்க. 3 எழுத்துக்கள். மருத்துவ செடி. நடுவான கல்வியை மட்டும் சொல்லுங்க. மருத்துவ குணமுடைய ஒரு செடி வகை. 3 எழுத்து. 2 யோஜனை நடுவான. அது முதலாவதா? முதலாவது வந்து சமைப்பதற்கு பாவிக்கப்படும் ஒரு பொருள். கொச்சி, நொச்சி, மச்சி. மெட்டாக்கள் என்ன சொல்லிடணும்? நானும் அதே சொல்லுகிறேன். கொச்சி, நொச்சி, மச்சி. மச்சியத்தான் நான் எழுதுனேன். மச்சி, கொச்சி.
நான் வேற நானும் யோசிச்சதை நான் சொல்றேன். உப்பு கொச்சி நொச்சி அப்படி சரி சரி நொச்சி நடுவு நீங்க சொன்னதுதான் நான் நினைச்சேன் சொல்லுங்க. நானும் அப்படித்தான். நச்சி. ஆமா, சிறப்பான வாழ்த்துக்கள். மூன்றும் சரியா சொன்னது வாணிமோகன் முதலாவது சொல்லிட்டு மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். சிலர் இதை உடம்பிலும் சுமப்பார்கள், மனதிலும் சுமப்பார்கள். சிலர் இதை உடம்பிலும் சுமப்பார்கள், மனதிலும் சுமப்பார்கள். இரண்டாவது, மூட்டு வகைகளில் பெயர்களில் ஒன்று. மூட்டு வகைகளின் பெயர்களில் ஒன்று. எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். மற்ற மூன்றாவதுக்கான தரவு அவமானம். இதனால் சிலர் தற்கொலை கூட செய்வார்கள். அந்த அவமானத்துக்குரிய ஒரு சொல். அகராதி சொல்லா? இல்ல மூன்றும் நேரடி சொற்கள் தான். முதலாவது, சிலர் இதை உடம்பிலும் சுமப்பார்கள், மனதிலும் சுமப்பார்கள். இரண்டாவது, மூட்டுக்களின் பெயர்களில் ஒன்று. மூட்டுக்கள் வகைகளின் ஒரு பெயர்களில் ஒன்று. மற்றது அவமானம். அவமானத்துக்குரிய சொல்தான். இந்த அவமானம் ஏற்பட்டால் சிலர் அந்த தற்கொலை செய்ய கூட செய்து கொள்வார்கள். அவமானம். 4 எழுத்துன்னு சொன்ன நீங்க என்ன? 4 எழுத்துக்கள். 4 எழுத்து. மனதிலும் சுமப்பார்கள், உடலிலும் சுமப்பார்கள். பூவில முடியுமா? இல்ல பூனாவில முடியுமா? இல்ல சிலர் இதை மனதில் வைத்திருப்பார், சிலர் மனதில் பெறும். நான் சும்மா சொல்லி பாக்குறேன். முதலுக்கு எனக்கு சரி வேற தெரியல. தங்கம் அங்கம் பங்கம் என்று சொல்லி பாக்குறேன். பங்கம் வருமா வராதா தெரியாது. சரியா அவளையா சொல்லுங்க. தங்கத்தை மனதுல சுமத்துறது. அதுதான் நான் அதுக்காகத்தான் நான் சொல்லி சொல்லுவோம்னு தான் சொன்னேன். பங்கம் பங்கம் வந்தாலும் அவமானம், பங்கம் வந்தால் தற்கொலை செய்யறதுக்கு இது இப்படி பங்கம். அவமானத்துக்குரிய ஒரு சொல்ல எடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். மற்றதுல கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது சொல்லுங்க. மூட்டு, அதாவது உடம்புல இருக்கிற மூட்டு வகைகளின் பெயர். சரி, நான் சும்மா சொல்றேன். அழுக்கு, முழுக்கு, இழுக்கு. பார்ப்போம், மெட்டாக்ல பார்ப்போம் இந்த மாதிரி. சரி, பூனாவில முடியாதீங்க. நீங்க கூனாவா கேட்டீங்க? நான் கூனா நினைச்சு கொடுத்தா இல்லையான்னு சொன்னேன். இல்ல நீங்க அப்படி நினைச்சா சொல்லுங்களேன். மூண்டை இல்ல, 1 2 கண்டுபிடிச்சா அப்படி சொல்றேன். 3 தானே? அங்க 2 தானே? 1 2 1 2 கண்டுபிடிச்சா இன்னும் 3வது தானே? வந்துச்சுதா பதில்? வந்துச்சுதா பதில்? மற்றது என்ன? கடைசிக்கு அழுக்கு, அழுக்கு வழக்கு வந்து வருமா? வழுக்கு வழுக்கு. ரெண்டாவதுக்கு மூட்டு வகை வந்து வழுக்கு கண்டு வரும் நினைக்கிறேன். அழுக்கு, சுழுக்கு, அழுக்கு. சிலருக்கு அவமானத்துக்கு என்ன வரும்? நான் சொல்லி பாக்குறேன். வழுக்கு இல்ல, அழுக்கு, உழுக்கு, இழுக்கு. நான் சொல்றேன் அழுக்கு, வழுக்கு, இழுக்கு. மெட்டாக்கள் அப்படித்தான் வரும். அழுக்கு, வழுக்கு, இழுக்கு. ஆமாம், அதுதான் சரியான பதில்கள். அழுக்கு,
மற்ற வழுக்குன்றது விளையாட்டும் ஒன்று இருக்கு. வழுக்கி விளையாடுறது விளையாட்டு வழக்கு இருக்கு. முடியாது அந்த வழுக்கு மேடம் ஏறுறது, சரக்கு அந்த விளையாடுறது மரத்துல வழக்கு அந்த பூச்சி வேண்டாம் போட்டு அப்படி தரவு கேள்வி என்ன சொன்னீங்க வழுக்கு அதுக்கு? மூட்டுன்னு இருக்கு. அதுதான் மூட்டுகளில் ஒன்றுன்னு சொன்னீங்க. மூட்டுகளில் மூட்டுக்கு வகையில உண்டு. அந்த மூட்டு மூட்டு வந்தா வழுக்கு மூட்டுன்னு ஒன்று இருக்கு. ஓ அது இழுக்கு. அவமானத்தால இதுன்றது இழுக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றதுக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள் தான். இது 3 எழுத்துக்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஒருவர். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஒருவர். 2வது, காய்கறிகள், பழங்கள், உணவு, தானியங்கள் மொத்த அளவில் விற்பனை செய்யப்படும் இடம். காய்கறிகள், பழங்கள், உணவுகள், தானியங்கள் மொத்த அளவில் விற்பனை செய்யப்படும் இடம். 3வது, இது இல்லாத கோவில்கள், ஆலயங்கள் இல்லை எனலாம். இது இல்லாத கோவில்கள், ஆலயங்கள் இல்லை எனலாம். இது வீடுகள்லயும் சிலர் வீடுகள்ல வச்சிருப்பார்கள். முதலாவது என்ன கட்டளை மீறுறது. கட்டளைகளை கீழ்ப்படிய மறுக்கும் ஒருவர். நிந்தை சந்தை விந்தியா. நான் சொல்லவா? சொல்லி பாருங்க. சண்டி, மண்டி, உண்டி, உண்டியல். இப்ப சண்டியண்டா என்னன்னு சொல்லுங்க இருக்கா. சண்டித்தனம் காட்டுவார்கள். கட்டளையை மறுக்காம சண்டித்தனம் செய்யறது. ஆமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்க்கை. ஒரு இதா சொல்லிட்டீங்க தான் கேட்டு பாத்துனேன். உண்டியண்டா உண்டியண்டா உண்டியல். உண்டியல். மற்ற சந்தைக்கு என்ன சொன்னீங்க? மண்டியா? காய்கறிகள் சரக்கு மண்டி என்று சொல்லுவார்கள். அந்த மொத்தமாக வச்சிருக்கிறத மண்டி என்று சொல்லுவார்கள். மானாவா மண்டி என்று சொல்லுவார்கள். தெரியாது எனக்கு உண்மையிலேயே. சண்டி மண்டி சண்டி மண்டி மட்டும் என்ன சொன்னீங்க? உண்டி சொல்றது. ஓகே. வயிறு சொல்றானே என்ன வயிறு வயிறு அது முண்டி திருங்க பெண்கள் வயிற்றையும் சொல்றதா இல்ல மண்டி. அது வண்டியதான். அது மண்டி. மற்றதுக்கு போலாம். இது 3 எழுத்துக்கள்ல. முதலாவதுக்கான தரவு வந்து முழுதும் தடலாக உள்ள ஒரு கரித்துண்டு. தணலாக உள்ள ஒரு நெருப்பு. 2வது தணலாக உள்ள ஒரு கரித்துண்டா. 2வது, சரும நோய் காய்ந்து வறண்ட செதில்களைப் போல மேல் தோலை மாறச் செய்து வெடிப்பு, அந்த வெடிப்பு ஏற்படுத்துமா. சரும நோய்கள் வந்து காய்ந்து வறண்ட செதில்களைப் போல் மேல் தோல் மாறச் செய்வது. மற்றது எள்ளி நகையாடும் ஒரு செயல். எள்ளி நகையாடும் ஒரு செயல். இது 2வது சொல்ல அகராதி சொல்ல இருக்கலாம். அட்டை பட்டையும் அந்த சட்டை என்று வருமோ? இந்த வழியில வருமோ? இல்ல. கங்கு முதலாவது கங்கு, மற்றாவது மங்கு, 3வதுக்கு அதான் கொஞ்சம் கஷ்டம் தெரியாம இருக்குது. நெங்குன்னு சொல்லி பாக்குறேன். நெங்கு எள்ளி நகையாடும் செயல். மங்கு நங்கு நங்கு இல்ல. முதலாவதுக்கு கங்கன்னு சொல்றேன். நெருப்பு தணல கங்கன்னு சொல்லுவார்கள். வெடிப்பையும் மங்கு நோய்னு சொல்லுவார்கள். அந்த வெடிப்புல வர மங்கு நோய்னு சொல்றது. மற்றது எள்ளி நகையாடுதல் தான். அதுதான் அகராதி சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் 2வது அகராதி சொல்ல இருக்குமே. நான் அதை கேள்விப்படாத சொல்லுடைய சொன்னா அப்ப சரியா இது மங்கன்னு சொன்னது? சரி, அந்த வழியில் வரலாம். முதலாவது சரி நீங்க சொன்னது. மற்ற 2 கங்கு பங்குன்னு சொல்லி பங்கு கங்கு பங்கு. எள்ளி நகையாடுதல் நகைக்கிறது சொல்றது என்ன? நையாண்டி சொல்லுவாங்க. 3 எழுத்து சொல்றீங்க. கங்கு எள்ளி நகையாடுறது என்னன்னு சொல்றது? கங்கு நுங்கு அந்த இது பொங்க பங்கு 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 நோய்னு சொல்லுவாங்க. பங்கு வெடிப்புக்கு பங்குன்னு சொல்லுவாங்க. மங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மங்கு கங்கு நகையாடுறது. எல்லாரும் மூடி ஒழிச்சிட்டாங்க. இப்ப வந்து நின்ற ஒருத்தரையும் காணல. சிங்கு சிங்கு சிங்குன்னு சொல்லி பாக்குறேன். சிங்கு
சிங்கு சிங்கு டயாண்டிக்கு சிங்கு இல்ல அது வராது. வேற அந்த அது நீங்க வார வழி சரி, முதலாவது சரி, மற்ற ரெண்டையும் படிவா சொல்லுங்க. பாப்பனா சாரி கொஞ்சம் கேள்வியை சொல்லுங்க ப்ளீஸ். முதலாவது முழுதும் தணலாக உள்ள ஒரு கரித்துண்டை எப்படி சொல்லுவோம்? ம். மற்றது சரும நோய் காய்ந்து வறண்ட செதில்களைப் போல மேல் தோலை மாறச் செய்து அந்த வெடிப்பு மாதிரி வருமாம், அதே அப்படி சொல்றதாம், ஏற்படுத்துவதே. மற்றது எள்ளி நகையாடும் ஒரு செயல். எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்துக்கள். ஓ 3, நான் 4 போட்டேன். வெள்ளி நகையாடும் செய்யறதுக்கு ஒரு பொருள் இருக்கா? அல்லாட்டி அந்த நோயை அப்படி சொல்லுவீங்க, அந்த தோல் வந்து வெடிச்சு போயிருக்கும் அந்த சரும நோய் வாராக்களுக்கு. இல்ல, நீங்க சொன்னீங்க எள்ளி நகையாடும் ஒரு சொல்லு. அதாவது மூன்றாவது எள்ளி நகையாடும் ஒரு செயல். ஆனா 3 எழுத்தா 4 எழுத்தா? 3 எழுத்து. 3 எழுத்துக்கள். விட அவர் முதலாவதுக்கு சொல்லிட்டார், மற்ற ரெண்டு தான் அங்கு கண்டுபிடிக்கணும். சரியாக்கம் புறதான். முதலாவது என்ன சொன்னீங்க நேவிசர்களே? கங்கு கங்கு சொன்னேன் கங்கு. சரி. ஓகே. சரும நோய்க்கு அங்கு கண்டு வரும். ஆனா எனக்கு மங்குன்னு தான் எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இது மங்கு நோயன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் மங்கு. இதோட இருக்கலாம், மங்குன்ட்டும் இருக்கலாம். இது நான் வச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்குது. தொங்கு நையாண்டிக்கு பாருங்க வெள்ளி நகையாடுறதுக்கு. தொங்கு அப்படி வருமா? தொங்கு இல்ல அது வராது. நகை ஆடுறது பங்கு வந்தா பங்கு. என்னன்னு தெரியும். சூக்கு வேறு தரவு தாங்கும். இது வேற என்ன? இல்ல இப்ப வந்தது விட அவர் சொன்னவர், அவர் மாறிக்கொண்டிருந்தது அப்படிதான் நம்ம அது விட்டேன் நான் அப்படியே. மங்கன்னு சொல்லி போட்டு வேற என்னன்னு சொன்னவர். அங்கு மங்கு மங்கு காணாம போட்டா என்ன மங்கு? அது நான் சொன்னேன். பங்குதான், அதான் அது மாறி மாறி சொன்னபடிதான் பங்குதான் பங்குன்னு சொன்னேன். பங்கு நோயன்னு சொல்லிச்சு பங்கு. மற்றது என்ன நெள்ளி நகையாடுறது சிங்கு. நெள்ளி நகையாடுறது சிங்கு. சிங்கடிக்காள் இல்ல சரியில்ல, அது முதலாவது அங்கு வந்துடுது. மங்கு பங்கு. மூன்றாவதுக்கு தான் பங்கு. இல்லைங்க, வெள்ளி நகையாடுறது நெள்ளி நகையாடும் செயல். ரெண்டாவதுக்கு தான் பங்கு. அகராதிச்சல் என்னத்துக்கு வரையில வெள்ளி நகையாடும் செயலுக்கு வரையில. அப்ப சங்க ஊதுவோம். தங்கு தங்கு தங்கண்டு வருமா? தங்கு சங்கு வராது. அதே அப்படியான ஒரு முதல் எழுத்துலாம் வரும். அப்ப சிங்கு திங்கு திங்கு சிங்கு முதல் எழுத்த வராது. சீனா முன்னுக்கு வர எழுத்து. இப்ப கானா வந்த மாதிரி மானா வருமா? மானா நங்கு நுங்கு துங்கு சொங்கு தொங்கு முதல் எழுத்து அண்டைக்கு என்னடா அது வரும்? அதுதானே தானா வருமா? தானா அதுதான் முதலாவதுக்கு விட. நீங்க அது காணான்னு சொன்னீங்களோ? கானா கங்கு தான் முதலாவது கண்ண விட. ஓமோம். ரெண்டாவதுக்கு தானா வருமா? தானா ரெண்டாவது வந்துடுது பங்கு. ரெண்டாவது தான் வரணும். கங்கு தொங்கு தொங்கு இல்லாட்டி உங்களுக்கு குழு தந்தனா முதல் எழுத்துல தொடங்க மாட்டேன். அதான் சோனா வந்து கடைசியால வரும். முதல் எழுத்துல தொடங்க வேண்டாம். இப்ப தோனாண்ட முதல் எழுத்து தானா இல்ல? அது அப்படியே முதல் எழுத்துலாம் தொடங்கும்னு சொன்னேன். அப்ப தங்கு பானா வருமா? பானா இல்ல.
சானா வருமோ? சானாவும் வரும். இங்குவா இங்கு அது உயிரெழுத்தல்ல. பங்கு 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 அது பங்கு இல்லையா? என்ன அது தெரியலையே, கேள்விப்படவும் இல்லை. ரெடி நகையாடுறது நையாண்டி நங்கு வாக்க நங்கு நங்குதான் சரி. நையாண்டி என்று சொல்லிக்க நங்கு. நைங்கு 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 நங்கு நங்குதான் சரி. நங்கு, கங்கு, வங்கு, நங்கு. செல்வி நித்யானந்த அவர்கள் இதோ போட்டுட்டேன்னு சொல்லி நிதிர விட்றாரா? சாப்பிடுறேன். இவ்வளோ நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு வாங்க எல்லாரும் வாயில தொடங்கும் ப்ளீஸ். ஒருத்தர் கண்டுபிடிக்க இது முடிஞ்சது 5. நங்கு தனித்தர் கண்டுபிடிக்க வாங்க எல்லாரும். இனி நான் வரலாம் முதல் எல்லாரும். வாரம். எல்லாருக்கும் சிவமான சொல்லிதான் பட்ஜெட் அன்றைக்கு. உள்ளோம் உள்ளோம். முதலாவது நான். எல்லாரும் வாங்க. இணைஞ்சவர்கள் எல்லோரும் வாங்க. முதல் நிகழ்ச்சி இணைஞ்சாங்க எல்லாரும் வாங்க. நம்பர் 1 யார் முதலாவது? நான். ஓகே. நான் 2. நான் 3. யார் அது? கர்ஜினி சண்முகநாதன். ஓகே. நான் 4. நான் 5. நான் 6. எப்போ கூட வந்துட்டார். இல்ல சாப்பிடல வாணி. அப்போ ஒரு அவசரமா போனொண்டு வந்தது. பிறகு அதுவும் கதைக்க டக்கண்டு இதண்டு முடிக்க எங்கட அங்க நின்று வீட்டை நின்று வேற அடிச்சா பின்ன டக்கண்டு சொல்லி போட்டு முடிச்சு போட்டு வந்து வேற யாரும் ராஜினி இல்லையா? கழிச்சு முடிஞ்ச பிறகு ஓடி போய் சாப்பிடும். என்னைக்கெல்லாம் சுவமானதான் கொண்டு வந்திருக்கணும். கொஞ்சம் இடத்துல உள்ளது பார்ப்போம். முதலாவது ஆள் ஜெயாக்கா. உங்களுக்கான சொற்கள் 3 சுழி நீனா. 3 சுழி. கானா. கா. சத்தம் கேக்குது இதோ. கரம் கரத்துக்கு வர கா. சரி காணாவோ. மற்ற இட்டென்ன காற்றுக்கு வர இட்டென்ன. திருப்பியும் கானா. அப்புறம் இன்னும் 3 சுழி இன்னென்ன. அப்புறம் ஜானா. இவ்வளவுதான். 6 எழுத்துக்கள் தான். மீண்டும் ஒரு தடவை எழுத சொல்லு இல்லமோ ஏமல. 3 சுழி நீனா. ஆமா. கானா. கானாவா? கானா கரி. கரிக்கு வர கானா. ஓகே. மற்ற காற்றுக்கு வர இட்டென்ன. திருப்பியும் கானா. ஓகே. மற்ற 3 சுழி இன்னென்ன ஜானா. ஓகே. ஜானா. 6 எழுத்து என்ன? ஓம். ஓகே சரி. கயற்கண்ணின்னு வரும் அப்படி. வாழ்த்துக்கள். அதான் சரி. கயற்கண்ணி. கண்ணி. ஆமா. ஓகே. இன்றைக்கெல்லாம் சுவமா தான் கொண்டு வந்தேன்னு பார்ப்போம். மற்றது வேற வாணி மோகன் அவர்கள் மையன்னா. மற்றது டீனா. கரிக்கு வர்றது டீனா. மையன்னா கரி. யாவன்னா. மற்ற சேனா. செட்டிக்கு வர சேனா. அவ்வளவுதான். சின்ன சொல்லு. நாலு எழுத்து தான். ஓகே. கடைசியில தேனாவா? சேனா. செல்வி செல்வி. செல்விக்கு வர சேனா. சரி. வணக்கம் ஜெயமலர் அக்கா. சரி, இப்பதான் நான் அடைந்தேன். ஓகே, நீங்க கடைசியா வாங்க. ஆமா. சரி. சரியாமை. சரியாமை. ஓகே, இனி தர்ஷினி அவர்கள் கூனா. கூனா வர கூனா. கொம்புலையன்னா. கிளிக்கு வர கீனா. ஊனா. உடுக்கு வர ஊனா. இங்கண்ணா.
மற்றது பருப்புக்கு வர டூனா டூ. மற்ற என்ன உருளைக்கிழங்கு சொல்லி வை. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நன்றி நன்றி. அடுத்தது பத்மினி அவர்கள். ஆமா உங்களுக்கு சுகமானதான் ஒன்று வருது பாப்போம். பூவென்னா? பூவன்னாண்டு பூனைக்கு வர பூவன்னாவா? ஓ. மற்ற இப்பென்னா? கானா? கொம்புலீனா? ஓ மற்ற இச்சென்னா? பச்சைக்கு வர இச்சென்னா? உம்மென்னா? பானா? விளங்க இல்ல பானா? கன சீனா? கன எழுத்து தாரீங்க. சீனா 8 எழுத்துக்கள். முதலாவது பூவன்னாவா? ஓ சுகமான சொல்லண்ட அப்படியே உங்களுக்கு 8 எழுத்துல வந்தாலும் அது ஒரு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த பூவென்ன வரபடியா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன். கம்பளி பூச்சி. வாழ்த்துக்கள். கம்பளி பூச்சி. அடுத்தது நேம்ஸ் அக்கா. சொல்லுங்க பாப்போம். பேரை சொல்லுங்க. ஓகே. ஈனா? இலைக்கு வர ஈனா? ஈனா. சின்ன லானா? லானா. யூனா? யுகத்துக்கு வர யூனா. ஜானவரியில வர ஜூனா? யூனா யுகம் யுகம். ஓ யுகம். மற்றது லையன்னா? சின்ன லையன்னாவ பாம்புல என்னவா? ஓ லையன்னா. காகத்துக்கு வர காவன்னா? காவன்னா. உம்மென்னா? உம்மென்னா. நானும் செல்வியக்கா. உம்மென்னா? தீனா திகதி தீனா. இலையுதிர் காலம். வாழ்த்துக்கள். உங்களை இப்ப சிவமா வர வச்சாதான் இப்ப கடைசி பேசா கொண்டு போகலாம். ஒரு தரம் அப்படி தாட்டு விட்டா சரி. அடுத்தது யார்? செல்வியர்கள். உங்களுக்கு வி என்ன? வர வி என்ன? யானா? சானா? என்ன பத்தா? மரத்துக்கு வர சானா? இப்ப என்ன? 3 சொல்லி நை என்ன? தீ என்ன? மற்ற பூனா? மூன்று சொல்லி நை என்ன? அடுத்தது தீ என்ன? தீமைக்கு வர தீ என்ன? மற்ற பூனா? மற்றது என்ன? பாருக்கு வர தீயணைப்பு வீரர். பூனா தீயணைப்பு வீரர். சரியா? வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்தது ஜெசி அவர்கள். மீ என்ன? மானாவரியில வர மீ என்ன? மற்ற இட்ட என்ன? பட்டத்துக்கு வர இட்ட என்ன? சானா? இத்தன்னா? அத்தைக்கு வர இத்தன்னா? மரத்துக்கு வர சானா? மற்ற நரிக்கு வர நானா? மற்ற திகதிக்கு வர தீனா? 2 சொல்லி என்ன? இப்பதான் வந்தனம். தானாவா சொன்னீங்க? தானா இத்தனாக்கு முன்னுக்கும் சானா? சட்டிக்கு வர சானா? நானும் மாறி எழுதி போட்டேன். இன்னன்னாக்கு முன்னாடியோ? இல்ல இன்னன்னாக்கு முன்னால தீனா சொன்னேன் நான். திகதிக்கு வர தீனா வந்து தீனாக்கு முன்னாட சானாவா? நரிக்கு வர நானான்னு சொன்னேன். சானா முதல் மீ என்ன? சானா? சானா நானா தீனா என்னென்ன? கண்டுபிடிச்சாச்சு. நான் முதலே கண்டுபிடிச்சிட்டேன். அதான் சானா சொல்லிக்கலாம். தான் முதல் நான் அத மாறி எழுதி போட்டேன்னு கண்டுபிடிச்சேன்.
ഞാൻ നീ ഉണ്ടാട്ടെടുത്തിട്ട് முதல் இப்ப இல்லை. நீங்கள் என்ன சொக்கோலே சாக்கிருப்பீங்க சொக்கலா சாப்பிட்ட பின் பிஸ்கட் இப்ப ஓகே நான் என்ன சாப்பிட இல்லை போய் சாப்பிட போறேன். அவ்வளவு கஷ்டமா? அது நீ என்ன பண்ணீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அதானே விவேக் எனக்கு விளங்கி எனக்கு கஷ்டமாக இருக்கு. வெள்ளி மேலே அதான் நாளைக்கு இருக்கு கஷ்டம் மேலே இல்லையா? அண்ணா நீங்க மீனாவை நினைச்சு போட்டு எடுக்கலாம். மீனாவில வர அதான் சொற்கள் குறைவுதான். நீ என்ன மீ என்ன நீ அண்ணா என்ன மீ என்ன மானாக்கு வர மீ என்ன மானாவரியில வர மீ வெளியில வந்து நின்று மேல பாருங்க. மீசை மீசைக்கு வர மீ. இது என்ன வீ என்ன அதை எடுத்து விட. ஐயோ ஐயோ ஜமந்த பொஞ்சாதி ஏன் கூப்பிடுறீங்க? சுகமானது வாணியும் பிடிக்கலையா? இல்லையே. ஐயா ஐயோ கடவுளே. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யார கூப்பிடுறீங்களோ அவையில கூப்பிடுங்க. இல்ல பொறுங்க, அவ முயற்சி செய்யட்டும். கொஞ்சம் வீக்கானவையில முதல் கூப்பிடுங்க. கொடுத்தன அதுதானே என்ன கண்டுபிடிச்சபடியா வீக்கானவ வேறவா. நாளைக்கு என்ன சில உள்ள சமைப்பீங்கள் என்று கேளுங்கோ. அந்த மீனை நான் சமைச்சிருக்கேன். நஞ்சு இருக்குமோன்னு தெரியாது. எனக்கு தெரியல, சொல்லுங்க. கூப்பிடுங்க நீங்க. முயற்சி செய்யுங்க. முதல் இடத்தையும் கடைசி இடத்தையும் சேருங்க. அதானே. அப்ப அது மற்ற மேல பாருங்க வானத்தை. நட்சத்திர 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 மீன். நட்சத்திர மீன். ஓகே. வணக்கம் ஜெயமலர். நச்சுத்தன்மையானது தானே. ஓகே வாங்கோ. நவுலா சிவநாதன். சரியோ நான் வர நேரம் அல்லது யாரும் உங்களை எடுக்கிறா? சரோஜினியக்கா எல்லாம் நிக்கிறாவா? சரோஜினியக்காவும் முதல் சொன்னவா? சரி அவ விடுங்கோ. பின்ன அவன் பேர் எழுதுறேன் நான். ஓகே. அவ இப்பதான் வந்தவ, நான் முதல் வந்துட்டேன். குரல் கேட்டது ஆட்ட செல்வி. நான் கதை கேட்க நீங்க காதை போட்டோம். சரி சரி போட்டி இதுகளுக்குள்ள போட்டி வேண்டாம். நீ அவ எடுத்தது ராஜினி அவர்கள் எழுதுங்கோ. சரி. படத்துக்கு வர பானை. காலுக்கு வர இல்லன்னா சின்ன இல்லன்னா காலுக்கு வர கால் கால் இல் அந்த இல். மற்ற காகத்துக்கு வர காவன்னா கானா கானாவா? கானா. ஓ கரிக்கு வர கானா. மற்றது கிளிக்கு வர கீனா. இப்பன்னா தானா. இல்ல வேற இல்ல. அப்பாக்கு வர இப்பன்னா தம்பிக்கு வர விட்டு விட்டு வருது. மற்ற அக்காவுக்கு வர இக்கன்னா. 2 4 6 8 எழுத்துக்கள். பானா இல்லன்னா காவன்னா கானா கீனா இப்பன்னா தானா இக்கன்னா. உப்பன்னா தானா இக்கன்னா. இக்கன்னா வருதா? இக்க 4 6 8 வருது. இக்கன்னா வருது. 3 எழுத்துக்கள் வருது. இல்லன்னா இப்பன்னா இக்கன்னா. 8 எழுத்தாண்டு கேட்டனா? ஓ 8 எழுத்துக்கள் தான். உங்களுக்கு சொன்னது காதல்
ஏமலர் ஆம். மன்னிப்புடன் எனக்கு சவுண்டு அந்த நிக்க நின்றுட்டது. நான் கழட்டி போட்டு திருப்பி வந்ததால எனக்கு எல்லாம் மீண்டும் முதல்ல சொல்றீங்களா? ஓ, படத்துக்கு வர பானா, ஓகே மற்றது காலுக்கு வர இல்லைன்னா, ஓகே. மற்றது காகத்துக்கு வர காவன்னா, பிறகு கானா, ஓகே. பிறகு கிளிக்கு வர கீனா, ஓ மற்ற இப்ப என்ன, ஓகே. தம்பிக்கு வர தானா, ஓ பிறகு இக்கண்ணா, அக்காவுக்கு வர இக்கண்ணா. ஓகே. ஓகே, நான் பிடிச்சிட்டேன். ஓகே நானும் பிடிச்சிட்டு என்ன எப்படி கஷ்டமா போச்சு. கஷ்டம்னா மറ്റാக்க பிடிக்க மாட்டோம். என்ன 2 பேர் பிடிச்சிட்டு மறுபடியே கஷ்டம் இல்லை. பிடிச்சிட்டேன். அது அவியலே போய்க்குள்ள வராது ஆரம்பி விளையாட்டு. நானும் பிடிச்சிட்டு நானும் பிடிச்சிட்டேன் ஜெயமலா. காகித கப்பல். கட்டிக்கா. வாழ்த்துக்கள். நான் கடிதம் எடுத்தேன், காதல் எடுத்தேன், அப்புறம் கப்பல் எழுதினேன். ஓகே, அடுத்தது ஜெயமலன் அடுத்து நவுலாவோ மற்றவாவோ? உங்களோட பேர் தான் பதிஞ்சிருக்கிறேன். சரி, அப்ப தாங்க. ஓகே, உங்களுக்கான சொற்கள் வந்து மீனா, மீனா, பெண்ணா, பூனா, சீனா. சீனாவா? சீனா சிலை, சிலைக்கு வர சீனா. ஓகே ஓகே. காகத்துக்கு வர காவன்னா, வானா, நாய்க்கு வர ஐயன்னா, கொம்புளானா. கொம்புலானா. ஓகே. பூனாவோ பூவன்னாவோ சொன்னீங்கள். ஒருக்கா மீண்டும் நீங்க சொல்றீங்களா? நான் சரி பார்க்கிறேன். மீனா, இப்பன்னா, பூனா. புன்னகைக்கு வர பூனா, மற்ற சீனா, சிவப்புக்கு வர சீனா, மற்ற காவன்னா, பானா, இயன்னா, கொம்புளானா. சிவப்பு மிளகாய். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்தது சரோஜினி அக்கா. சரி, உங்களுக்கு கூனா, குரங்குக்கு வர கூனா, மற்றது இக்கன்னா, வீணா, விளக்குக்கு வர வீணா, கரிக்கு வர கானா, இங்கன்னா, தங்கைக்கு வர இங்கு, மற்ற 3 சொல்லி நாவென்னா, மற்றது டூனா, பருந்துக்கு வர டூனா, மற்றது தூவன்னா, தூசிக்கு வர தூவன்னா, தூசி. 2, 4, 6, 8 எழுத்துக்கள். பூனா, நாவென்னா, டூனா, தூவன்னா. அது சிலது வந்து அப்படி உடனே வரும். ஓகே, அடுத்த இனி முதல் வேற யாரும் புதுசா வந்திருக்கிறோமா? பழைய ஆக்கள்ல. ஓகே, பழைய ஆக்களுக்கு நாங்கள் திருப்பி வருவோம். முதலாவது ஜியாக்கா, உங்களுக்கு இட்டன்னா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, மரத்துக்கு வர டானா, 2 சுழி இன்னன்னா, காகத்துக்கு வர காவன்னா, மற்ற யானா, தடிக்கு வர டீனா, மற்றது இங்கன்னா, மற்ற கானா. 8 எழுத்துக்கள்ல கானா என்ன கடைசி? கடைசி கானா.
நான் கண்டு. கட்டியங்காரன். வடிவா சொல்லுங்க. கான எட்டன டீனா கட்டியம் காரன். ஓகே, வாழ்த்துக்கள். கட்டியன்காரன். அடுத்தது வாணியர்கள். தாவென்னா எழுதுறீங்களா? வாணிய காண இல்லை. இல்லையா? அப்ப தர்சினி வாங்கோ. உள்ளேன் தாவன்னா தாவென்னா இத்தன்னா ஆம் தீனா ஆம் ஒரே வரிக்கு வருத. ஆம். தாவென்னா இத்தன்னா தீனா. மற்றது சேனா கொம்பு இல்லைன்னா. மற்றது நாய்க்கு வர ஐயன்னா. முதலாவது தாவண்ணாவா? ஓம், செய்தித்தாள் வாழ்த்துக்கள். மற்றது பத்மினி அவர்கள். உங்களுக்கு தூணா, தும்பிக்கு வர தூணா, மற்றது பருந்துக்கு வர டூனா, இத்தன்னா அத்தைக்கு வர இத்தன்னா, வானா, இர்ரன்னா, மானா. மானா மருத்துவர். ஓ, வாழ்த்துக்கள். அடுத்தது நேவிசக்கா. தர்ஷினி தர்ஷினி சொல்லிட்டா இப்ப பாணிமோகன் பெருமட்டும் நீங்க வாங்க. அடுத்தது சரியா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து மூவன்னா. மூவனாண்டா மூக்குக்கு வர மூவனா. ஓ, மற்றது லூனா, மானா போட்டு வர லூனாவ. மூனாவா? லூனாவா? லூனா. பொழுதுக்கு வர லூனா. சரி, கொம்புலூனா. டையன்னா. டையனாவா? டை அட்டை டை. டையன்னா. ஆனா. 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 ஆ ஆ ஆனாதானே அம்மா. மற்றது இட்டன்னா. அட்டைக்கு வர இட்டனா. ஓ, மற்றது இக்கன்னா. இக்கனா அக்கா. பூனா, குரங்குக்கு வர பூனா. பூனா குரங்கு. எழுத்துக்களை 2 4 6 7 எழுத்துக்கள். அழுக்கு மூட்டை. அழுக்கு மூட்டை வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது செல்வி அவர்கள். எழுதுறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு பாவென்னா. திருப்பி அந்த சொல்ல எனக்கு அப்பாக்கு வர பாவென்னா. ஓகே. அப்பாக்கு வர இக்கன்னா. ஓகே. கண்ணுக்கு வர இன்னன்னா. அவ்வளவுதான். இர்ரன்னா. பேருக்கு வர இர்ரன்னா. கிளைக்கு வர கானா. மற்றது வையன்னா. வித் டையன்னா வருத. வையன்னா டையன்னா. மற்ற கானா. கானா கரும்புக்கு வர கானா. 2 4 6 8 எழுத்துக்கள். 1 2 3 4 5 6 7 8 எழுத்தா? கடைசி எழுது சானா. என்ன கானா. கானா கண்ணுக்கு வர கானா. கானா 2 தரமா வருது. ஓகே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சேன். பிடிக்கலாம். வாணியக்கா வந்துட்டாங்க. சொன்னீங்களா?
கூப்பிட்டாங்க தேடி உங்களுக்கு பிறகு 2-3 பேர் போயிட்டேன். சாரி பரவாயில்ல ஓகே நம்ம கடைசியில் பாரு. மற்றவங்க கூட நான் பிடிச்சிட்டேன்னு இப்போ பிடிக்கல. அங்க குடிச்சிட்டே கடக்கன் பார்வையா? கடக்கன் பார்வை என்ன? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த வாணி அவர்கள் வாங்கோ. நாங்களே கடக்கன் பார்லாம் பார்க்க வேண்டி கிடக்குது. சரி, நான் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு முடிஞ்சால் போட்டு முனைஞ்சு கொள்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சுற்று இருக்கல, அதுதான் நான் சாப்பாடை கொடுத்து போட்டு சாப்பிட போறேன். சரி நன்றி 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 நன்றி. நன்றி செல்வியக்கா, நான் பார்த்தேன் நானு முகநூல்ல. மிக்க நன்றி. அவன் அந்த ஓகே, வாணி அவர்கள் எழுதுங்க. ம் தம்பிக்கு வர தானா, ம் பூனா புளிக்கு வர பூனா, ம் அக்காக்கு வர இக்கன்னா, நாய்க்கு வர நாவென்னா, ம் மற்ற லூனா கொம்பு லூனாவ கொம்பு லூனா, ம் மற்ற சின்ன இல்லைன்னா பல்லுக்கு வர இல்லைன்னா, ம் மற்றது பூனா எது டானா மரத்துக்கு வர டானா, கூனா குரங்குக்கு வர கூனா, மரத்துக்கு வர டானா. சரி 2, 4, 6, 8 எழுத்துக்கள். நாக்கு புரளுதல். வாழ்த்துக்கள். நாக்கு புரளுதல். அடுத்தது ஜெசி அவர்கள. ஜெசி அவர்களுக்கு ஓகே, வானா எழுதுறீங்களா? ஜெசி நிக்கிறாவா? எழுதுறேன். ஓகே, வானா உப்பு என்ன, அப்பாக்கு வர உப்பு என்ன, மற்றது பூனா புளிக்கு வர பூனா, மையன்னா, டீனா, வானா. திருப்பி இருக்கா வானா, 2 வானா வருதா? டீனா என்ன வானாக்கு முன்னாடி? டீனா படிக்கு வர டி. 2, 4, 6 எழுத்து. வடிவமைப்பு. வாழ்த்துக்கள், வடிவமைப்பு. அடுத்தது ராஜினி அவர்கள். சொல்லுங்க. 2, 4, 6, 7. ஓகே, உங்களுக்கான எழுத்து மீனா, மிளகாய்க்கு வர மீனா, டானா படத்துக்கு வர டானா, இட்டென்னா பட்டத்துக்கு வர இட்டென்னா, அப்புறம் சின்ன லையன்னா, மற்றது டாவென்னா, யானா, கானா. அப்புறம் என்ன? கானா கடைசியா கானா. கானா ஜானாவா ஈயன்னாவா சொன்னீங்க? பொருங்க வரும் ஜானா வசன். ஐயன் ஐயன் சொல்றேன். ஜானாண்டைக்கு கடலை மிட்டாய். கானாவுக்கு முதல் ஈயன்னாவா யானாவா? ஜானாவா குட்ட பூனா. ஓகே ஓகே, அடுத்தது நகுலா. அதுக்கு என்ன விட சொன்னவா? கடலை மிட்டாய். ஆனா நீங்க ஒரு டானாவும் தந்தனீங்கள் எல்லாம். டாவண்ணா டாவண்ணா டானாவும் தந்தனீங்க. கடலை மிட்டாய்க்கு டானா வரும் தானே? கடலை கடலைக்கு டானா வருதானே? தானாதான் தந்தவா கடைசி.
நே இல்ல காண இல்ல கிழமை. சரி, சரி. கடலைக்கு கடலை டான். மிட்டாய் சரி, கடலை மிட்டாய் சரி. ஓகே ஓகே. ஓகே அடுத்தது. ஜெயமல நான் என்ன ஓகே உங்களுக்கு 2 4 6 2 4 6. ஓகே உங்களுக்கு காகத்துக்கு வர காவென்ன, அக்காவுக்கு வர என்ன, டை என்ன, மற்றது இன்னொரு இன்னும் இல்லை கானா கானா, லீனா சின்ன லீனாவ, பள்ளிக்கு வர பாம்பு லீனா, லீனாவா? பள்ளிக்கு சின்ன வர லீனாவா? புலிக்கு வர லீனா. லீனா. ஓகே ஓகே. மற்றது இட்டெண்ணா, இட்டெண்ணா பட்டத்துக்கு வர இட்டெண்ணா. 2 4 6 எழுத்துக்கள் இல்லையே. 1 2 3 4 5. ஓகே சரி கண்டுபிடிச்சாச்சு. கட்டாக்காதி, கட்டைக்காதி, கட்டைக்காரி. வாழ்த்துக்கள். கட்டைக்காதி. நன்றி. ஓகே அடுத்தது சரோஜினி. சரோஜினி அவர்கள். இதுக்கான சொல் வந்து கீனா, கிளிக்கு வர கீனா, பிள்ளைக்கு வர இல்லைன்னா கொம்பு இல்லைன்னா, அக்காவுக்கு வர இக்கன்னா, மற்ற கையென்னா, ஊனா உரலுக்கு வர ஊனா, கொம்புள்ளானா, டானா படத்துக்கு வர டானா, மற்ற கையென்னா. இல்ல இல்ல சாரி, கையை நம்ம தந்துட்டேன். ஓகே ஒரு கையனா தான். ஓகே 2 4 6 7 2 4 6 கீனா இல்லன்னா இக்கென்ன கையென்ன ஊனா லானா டான். 2 தடவை இக்கன்னா வருதா? இன்னொரு இக்கன்னா போடுங்க. 2 தடவை இக்கன்னா வருது. எழுத்துக்கள் எல்லாமே. மன்னிக்க வேணும் ஜெயமல, ஒருக்கா சொல்லுவீங்களா? ஒரு சத்தத்தால கேட்கல. கீனா 8 எழுத்துக்கள். கிளிக்கு வர கீனா, கொம்பு இல்லைன்னா இக்கன்னா, கையென்னா, ஊனா, கொம்புளானா, டானா, பெண்ணின்னொருக்கா இக்கன்னா. முதலாவது என்ன சொன்னீங்க? கூனாவா? முதலாவது கீனா, கிளிக்கு வர கீனா. கீனா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு தரம் கையென்ன தந்தனீங்களா? ஒரு கட்டம் கையென்ன சொன்னா, நிக்கன்னா தான் 2 தரம் சொன்னா. ஓகே. வாணி வணக்கம், நலமா? உற்சாகம் நீங்க? உற்சாகம் நேரத்துக்கு வர முடியல, அதனால பிந்தி தான் வந்த வர வேண்டியதா. அந்த மாதிரி போயிட்டு உங்களோட பேரெல்லாம் அடிபட்டது பிறகு எதுல நறுக்கண்டு 4 வார்த்தையிலையோ? அது அனுப்புங்க. பேசினது கேட்க இல்லையா? இல்ல ஒண்ணும் கேட்கல. நான் இப்பதான் வந்தேன் ஜெயமலட்ட நிகழ்ச்சியில. மறுபடியும் கேளுங்க உங்களோட நிகழ்ச்சி என்ன நடந்தது. சரி சரி. உள்கையன்னு முடியுமோ? உள்கை ஒரு எழுத்த அதானே ஒரு எழுத்தை ஜாயின் பண்ணுங்களேன் நடுவுல. 2 மனத்துக்கு ஒத்த சொல்ல வரும். எல்லாரும் சொல்லுங்க. அவ கண்டுபிடிக்க
ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு எடுத்து வந்துட்டு விளக்கு. ம், மூணு, மூணு, கிழக்கு கிழக்கு மாகாணத்துல இருக்கிறீங்க. வந்துட்டீங்க முடிங்கோ. முதல் சொன்னது வந்து கீனாக்கு பூனாக்கு போறீங்க. ஒரு முறை மாதிரி அவருக்கு மார்க்ஸ் கழிப்பட போக கிடவுள்கை உள்ளக்கை உள்ளக்கை கிடவுள்ளக்கை அப்படி எழுத்தில் கிட தெரியல, நீங்க வேற அறிஞ்சு சொல்றா கண்டிச்சு பாருங்க. ஏமனா நான் சொல்லட்டா? நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. உள்ளக்கிடக்கை. சரியா? லக்கடக்கை. சரி அப்படி ஒரு ஓகே. சொல்லு. அடுத்தது திருப்பி அடுத்த மூன்றாவது வருதா? நான் சொல்லுங்க. ஓகே நீங்க வாங்கோ. மானா மானாவோ மா அமானா. ஓ. தீனா திகதிக்கு வர தீனா. ம். சின்ன லானா. ம். பருந்துக்கு வர டூனா. ம். சின்ன இல்லன்னா. ம். வாவென்னா வாளிக்கு வர வாவென்னா. ம். இர்ரென்னா பேருக்கு வர இர்ரென்னா. ம். தானா தானா மற்ற நாய்க்கு வர ஐயன்னா. 2 4 6 8 9 எழுத்துக்கள். ஈயனாவுக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? நாய்க்கு வர ஐயன்னா. அதுக்கு முதல் தானா தம்பிக்கு வர தானா. வானா அப்புறம் என்ன சொன்னீங்க? வானா அப்புறம் பாவண்ணா அப்புறம் பாவனாக்கு அப்புறம் இர்ரென்னா சொன்னா. இர்றண்ணா. பேருக்கு வர இரு. சரியா. எல்லாமாக 8 எழுத்தா? 2 4 6 8 9 எழுத்து. அப்ப 2 ஈயன்னா வருதா? இல்ல ஒரு ஈயனா தான் வரும். குற்றெழுத்துக்கள் இயன்னா இர்றன்னா இல்லன்னா 3 குற்றெழுத்து வருது. இயன்னா இர்றன்னா வருது மற்ற சின்ன சின்ன இல்லன்னா வருது. ஓகே.
ஏமலர் மூன்றாவது எழுத்து லையன்னாவா லானாவா? லானா, சின்ன லானான்னு சொன்னேன். சின்ன லானா. ஓகே. வாணியக்கா நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓம் சின்ன லானான்றீங்க. ஆறு வாணியாக்கா கூப்பிட்டது? நான் தான். ஓம் வெளிக்கிட போறீங்களா? இல்ல இல்ல, நீங்கள் இந்த இது இது முயற்சிக்கிறீங்களா இதை யோசிக்கிறீங்களோ? இல்லை இல்லை, ஒரு விஷயம் ஒன்று தர்றேன். வார் சரி. வெள்ளை 2 வரும் பின்னுக்கு. ஒரு தடவை கண்டுபிடிக்கலையா? நான் நீங்க இல்லன்னா நான் லானாண்டீங்க. அதுல வித்தியாசமா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனா யாரும் கேட்டா நான் சொல்லுவேன். லானாவும் வருது, இல்லைன்னாவும் வருது. ஓ அப்ப எல்லாமே 10 எழுத்தா? 9. 9 எழுத்து. வெள்ளை. திருப்பி சொல்றேன் பாருங்க. மானா, தீனா, சொல்லுங்க. மானா, திகதிக்கு வர தீனா, தீனா, சின்ன லானா, லானா, பருந்துக்கு வர டூனா, டூனா, திருப்பி இல்லைன்னா சின்ன இல்லைன்னா, இல்லன்னா, பாவன்னா, பாவன்னா, இர்ரன்னா, இர்ரன்னா, தானா, தானா, ஈயன்னா. நாய்க்கு வர ஈயன்னா. ஈயன்னா. அதுதான் பாரு. டானாவும் வந்த நாள் இல்லை. டானா சானாவா? முன்னுக்கு வரத்துக்கு முதல்ல ஏனாக்கு முதல்ல சானா, சர்க்கரைக்கு வர சானாவா? தம்பிக்கு வர தானா. தம்பிக்கு வரதானா? தானா. ஓகே. மற்றது இந்த பாவன்னாவா சொன்னீங்க? ஓ, பாவன்னா. பாவன்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டமான சொல்ல இருக்குதா? 9 எழுத்துக்கள் என்ன? பத்மினியர் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன? ஆமா 9 எழுத்துக்கள் வாணியக்கா. 9 எழுத்து இல்லாம. நானே மொக்கு கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க மொக்கு யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க மூத்த பிள்ளையா ஆண்டி? ஆர கேக்குறீங்க? மொக்கு இருக்கிறவ மூத்த பிள்ளைதான் மொக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி சொல்றீங்க? சி நாளா அதுக்கு முதல்ல எல்லாம் வேலை பண்ண. ஒரு ஆளை தவிர மற்ற ஒருத்தரும் கண்டுபிடிக்க இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். சரியோ தெரியாது. என்ன சொல்ல சொன்னா சொல்லுவேன். நான் எழுதவே இல்லை. அரவாசி எழுத்த எழுத இல்லை. நல்ல சந்தோஷம். இருக்கா சொல்றீங்களா? நானும் எழுத. மானா. ஓகே. தீனா, திகதிக்கு வர தீனா. ஓகே. சின்ன லானா. ஓ. பருந்துக்கு வர டூனா. சின்ன இல்லன்னா. வாவன்னா, வாளிக்கு வர வாவன்னா. ஓ. இர்ரன்னா, பேருக்கு வர இர்ரன்னா. தானா, தம்பிக்கு வர தானா, நாய்க்கு வர ஐயன்னா. ஓகே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 2 பேரும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படி எல்லாரும் பிழைச்சா என்னதான் முதல் கூப்பிடுவோம். ஜானடேசன் கண்டுபிடிக்காட்டு. திருமதி வா. ஓ, நல்ல சொல்.
மணிக்கு உங்களால முடியும். சரி சரி, நல்ல சொல். நானே எழுத்துகள் எழுதி வச்சுட்டு போனேன், இப்பதான் எழுத்த மாறி மாறி எழுதி கொண்டிருக்கேன். திருவாய் மலர்வார். வடிவா சொல்லுங்க. திருவாய் வெட்டி வெட்டி எழுத்துக்களை வெட்டுங்க, சொன்ன எழுத்துக்கள். திருவாய் மலர், திருவாய் மலர் வரையும் சொல்லிட்டீங்கள் தானே, ஜெயமலர மங்காள மிச்சம் மலர்வார். இல்ல இல்ல என்னக்கா எழுத்துக்களை வெட்டுங்க. ஓ திருவாய் மலரையும் பட்டுங்க. ஓ பாருங்க, அங்கால எத்தனை எழுத்து மிஞ்சி இருக்கு? குந்தி இருக்கா? திருவாய் மலர்வாய். மலர்வாய் திரும்பி மலர் வரையும் மலர்வல். கஷ்டமா இருந்தது ஆரம்பத்துல எல்லோருக்கும். நான் பிடிச்சிட்டேன் டக்கண்டு. வாழ்த்துக்கள். அதிபர் பாவிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை. வாணிமோகன் அவர்கள் எழுதுங்கோ. கானா கானா கம்பிக்கு வர கானா. கரி கரிக்கு வரக்கா. ஓகே, கம்பியா. 3 சொல்லி நையண்ணா. டானா படத்துக்கு வர டானா. தும்பிக்கு வர தூணா. இக்கண்ணா அக்காக்கு வர இக்கண்ணா. இம்மண்ணா 3 சொல்லி இன்னண்ணா. 3 குற்றெழுத்துகள். இக்கண்ணா அம்மண்ணா அண்ணண்ணா. 7 எழுத்துக்கள் இல்லாம. இல்ல இல்ல 7 எழுத்துக்களா? இக்கண்ணாக்கு பிறகு இம்மண்ணா சொல்லி 3 சொல்லி இன்னண்ணா. அம்மாக்கு வர 3 குற்றெழுத்துல இருக்கு. இக்கண்ணா அம்மண்ணா இன்னண்ணா. எல்லாமே 7 எழுத்துக்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேன் உடனே. 3 சொல்லி இன்னண்ணா. கண்டதும் காண கட உக்கண்ணா வந்து உம்மண்ணா வந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வாணி இவ்வளவு நேரம்? 7 எழுத்துக்கள் தானே. எழுத்து ஏதோ மாறி எழுதிட்டீங்களா? இல்ல கானா நையண்ணா டானா தூணா இக்கண்ணா அம்மண்ணா எண்ணண்ணா. ஓ சரி. 3 சொல்லி. ஓகே. அப்போதான் நான் 5 புள்ளி கேள்வியில கேட்டேன் தானே. நீங்க விடுங்க. 5 புள்ளிய குறையுங்க. உங்களுக்கு 5 புள்ளி குறையும். இல்ல நான் பதில் சொல்ல இல்ல தானே. வாணிக்கு ஹெல்ப். நோ வாணி நானும் கண்டுட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா போச்சு. உங்களை கேட்க கஷ்டமா இருக்கும். மற்ற வீட்டுல சொன்னார். வாணி த்ரே ஃபசில் வாணி த்ரே ஃபசில். பசிக்கேன் கோவிலுக்கும் தொடர்பு. கானாவெல்லாம் தொடங்கும். என்னத்துல தொடங்கும்? கானா இல்ல மற்ற வளம் போடுங்க. அப்ப தூணா கண்டு கொண்டேன்.
ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா அங்க எல்லாம் போக போறார். சுத்தடா போச்சு. அழுது கொண்டு செல்வி அப்படியே வெளிப்படையா சொல்றா, உங்களுக்கு விளங்க இல்லையே. துணை ஓ துணை ம், ம், ம். வெட்டுங்க துண்டுகளை எல்லாத்தையும். வாங்க 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 துணை அதுதானே கண்டம் கண்டமா வெட்டி கொண்டு வாங்க. துணை கண் துணை கண்டம் துணை கண்டம். கண்டம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாணியக்கா. எந்த வார்த்தைகள் சொல்லி தரேன் சொன்னா நன்றி. அது தர்ஷினி அவர்கள் வாங்கோ. ஆம் சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து பீனா. பிள்ளைக்கு வர பீனா. பீனா. மூன்று சொல்லி என்ன? இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லுங்க சொல்லுங்க. பிள்ளைக்கு வர பீனா. ஓம். மற்ற மூன்று சொல்லி என்ன? ஓம். என்ன? ஓம். டூனா. டூனா. டூ. ஓம். ஆடுக்கு வர டூ. மற்ற தூணா. தும்பிக்கு வர தூணா. அப்பாக்கு வர இப்ப என்ன? மரத்துக்கு வர டானா. மற்றது சூனா. சூனாவில என்ன வரும்? சுரம் சுரம் சொல்லி சொல்லி சுரத்துக்கு வர சூனால சொல்லி. எத்தனை எழுத்துக்கள் மொத்தம் என்று பாருங்க. இன்னொரு டானா. 2 ஆனா வருதா? 2 4 6 8 9 எழுத்துக்கள். கடைசியா ராணாவா? ஓ சுரம். திருப்பி சொல்லுங்க. துண்டு பிரசுரம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அடுத்தது பத்மினி அவர்கள். இவ்வளவு குயிக் இல்லனா? உங்களுக்கு எல்லாம் சுவமாத்தான் வருது என்னன்னு தெரியல, பாப்போம். கானா. கம்பிக்கு வர கானா. ஓ கம்பி கரி அதுகளுக்கு வர கானா. அம்மாக்கு வர உம்மன்னா. பயருக்கு வர ரூனா. மற்றது பூனா. என்ன பூனா? புட்டு. புட்டுக்கு வர பூனா. ஓ மற்றது ஜீனா. ஜீனா. கயிறுக்கு வர ஜீனாவா? தயிருக்கு வர ஜீனா. கயிறு. ஆமா. மற்றது இக்கன்னா. அக்காக்கு வர இக்கன்னா. தும்பிக்கு வர தூணா. 7 எழுத்துக்கள் எல்லாமே. கானா, உம்மன்னா, ரூனா, பூனா, ஜீனா, இக்கன்னா, தூணா. கண்டு கொண்டேன் கணக்கு கதைச்சா பிரச்சனை. பிரச்சனை பாடி ஒரு சொல்லை கண்டு கொண்டேன். கானாக்கு அடுத்தது ஆனாவா? இல்ல உண்மை என்ன சொன்ன நீங்க? என்ன உம்மன்னா? கானாக்கு அப்புறம் உம்மன்னா. உப்பன்னா ஒன்றும் இல்லை. என்ன நீங்க போடுங்க. அடுத்த கிழமை கேள்வியில வரும். எடுத்துட்டேனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, நானே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கல என்று துக்கப்படுறவா நடக்கும். இல்ல பத்தினி. பத்தினி நீங்க தான் டக்குன்னு கண்டுபிடிப்பீங்களே, புரியுங்க. சத்தமே இல்ல. பொருங்க வார நானும் பிடிக்கணும். அது ஜெயமலா சொல்லும் போதே அந்த பதில் வந்துட்டுது. என்ன எழுத்துக்களை சொல்லும் போதே வந்தது. முதல் ஒன்று வந்துட்டது. தெரியுமான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு வரைக்கும் கஷ்டம். அதுதான் நமக்கு வருவது கஷ்டம்.
என்ன துக்க இரும்புவா புரிய வருமோ துக்க என்று சொல்லலாமா துக்க அப்படியோ கட்டிக்காரன் தான் நீங்கள் எல்லாமே. ம். 1 2 அவனுக்கு 3 வரதில்லை. 4 நானும் ஏன் உம்மண்ணா வந்தது உம்மண்ணா வந்தாண்டா அது போடப்பட்ட பார். ரெண்டு சொல்லு நெஞ்சு வருது, யோசிச்சு பாருங்க. பின்னுக்கு என்ன வருது முன்னுக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு நடுவுல என்னதான் வரணும். சரி அங்கால என்ன வரணும் முன்னுக்கு என்ன வரும்னு பாருங்க. இது செய்யறதுக்கு பொச்சு மட்டையெல்லாம் வரும். இவ்வளவு கொடுத்துட்டு இனி செய்ய கட்டாயம் சொல்லணும். இவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம். கடைசியா முதல்ல வேற அந்த கஷ்டமானதே கண்டுபிடிச்சிருந்தவர். அதுதானே. கோயில் தேர நினைங்கோ. கயிறு வாசிங்க வாசிங்க. எனக்கு மாதிரி இது இல்லத்தான். சரி சொல்ற வாய் திறக்கிறாக்களுக்கு புள்ளி வெட்டுப்படும், ராஜினிக்கு வெட்டுப்படும். இல்ல நான் சொல்ல இல்லைன்னு சொல்றேன். கண்டுபிடிக்க இல்லைண்டு. ஈஸியானி அது மற்றாக்களுக்கு ஈஸி, நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு கஷ்டம். ஏதோ சொல்லு வருது வாய்க்குள்ள. சொன்னதான் நடுவில் மெய்யெழுத்து வருமானவே தங்காலங்கால போட வேண்டியதானே. ஒரு சொல்லிட்டா சொல்லிட்டா மற்றதை சேர்க்க தெரியாம நிக்கிறா இவ்வளவு நேரத்துக்கு. 3 சொல்ல சேர்க்க வேணும். அதுக்குதான் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டேன். நான் சொல்லவா? கயிற்று தும்பு கயிற்று இல்ல சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன். ரூனாக்கு பதில என்ன வருமா? ரூனாக்கு பக்கத்துல ரூனாக்கு பக்கத்துல என்ன வருமா? நீங்க இக்கன்னா தந்தனீங்களானே? ஓ தந்த நானா? நீங்க மாறி சொல்றீங்க, அதுதான் கேக்குறேன். அதுல இக்கன்னா ஊட்டுறதாலதான் அடிக்கணும். கேம் எல்லாரும் ஓடிப்போம். கயிறு அங்கால தும்பு பின்னுக்கு விடுங்க. கைத்த பின்னுக்கு விட்டு முன்னுக்கு வாங்க. கைத்த வடத்தை பின்னுக்கு இழுங்கோ. பேருக்கு ஜாமி இழுத்த மாதிரி வடத்தை பின்னுக்கு போட்டுலுங்கோ. சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். தும்பு கயிறு. ஓகே, அடுத்தது நேவிசக்கா. எல்லாம் எல்லாம் அப்படியேதான் வருது. இப்ப நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு தந்துட்டுதான் அடுத்த ஆளுங்க எழுதுறேன். ஓகே, வானா வடக்கு வர வானா. சரி, ஓகே. மற்றது நானா நரிக்கு வர நானா. மற்றது ரீனா பறிக்கு வர ரீனா. 2 சுழி இன்னன்னா. மற்றது கேடுக்கு வர கேனா. இல்ல கெடுக்கு வர கேனாவ. மற்றது டானா படத்துக்கு வர டானா. 2 சுழி இன்னன்னா. இன்னொருக்கா வருதா? 2 தரம் வருது இன்னன்னா. மற்றது இட்டன்னா பட்டத்துக்கு வர இட்டன்னா. 2 4 6 8 எழுத்துக்கள்.
4 நான் 6 8 8 எழுத்துக்கள் இல்லாம. நான் என்னென்ன 2வது 3வது வரையிலே பிடிச்சிட்டேன்னா நானும் ஜோடிச்சிட்டேன். பார்த்தீங்களா நான் சொன்னேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அடாடாடா. தெய்வயானை இந்த பாட்டொண்டு வரும் பாணி. நன்றி கெட்டவன். வாழ்த்துக்கள். நன்றி கெட்டவன். அடுத்த நன்றி செல்வி சொல்ல அவர்கள். உனக்கு. வார்த்தை இல்லை எனக்கு. அதான் அடுத்த எனக்கா? உங்களுக்கு தான். நான் சொல்லுங்க. ஓகே. பாவென்னா, பாவைக்கு வர பாவென்னா, ஓகே. மற்றது இக்கன்னா, அக்காக்கு வர இக்கன்னா, 3 சொல்லி இன்னன்னா, பாருக்கு வர இருன்னா, கானா, பையன்னா, பையன்னாவா? பையன்னா, மற்ற டை என்ன வருது? டை கடைக்கு வர டை, கானா. கடைக்கண் பார்வையா? சொல்லிட்டீங்க. கடைசி எழுத்தானா எழுத இல்லை நானா? அது முதலோடு சொல்லி தந்துட்டீங்களா? டையனாக்கு அடுத்த என்னண்டு போல. எனக்கு முதலும் அந்த ஏதோ அப்படி ஒன்று தானே வந்த. அதான் வந்துட்டது முதல்ல கடைக்கண்டா வந்தது. வருங்க. அவர் சொன்னார் கடைக்கன் பார்வையால் பார்க்கணும்ட்டு. அதுதான் திரும்ப வந்து எனக்கு தான் வந்தது அதே சொல்லும். நான் 2 பேரும் எழுதிட்டேனோ இல்ல அதை வெட்டா விட்டேன்னு தெரியல. பரவாயில்ல, இப்ப என்ன சொல்லியாச்சு தானே. அப்ப என்ன ஒண்ணு கேளுங்க. ஆஹா நோ. ஜெசி அவர்கள். ஓகே, ஜெசி அவர்கள் நிக்கிறாரு. அதுக்கு அவர் இது 3வது சுற்றி இப்ப வந்து ஒன்று. சரி. ஜெசி அவர்கள் வாங்கோ. பாவென்னா நிக்கிறாரா? நிக்கிறார். பாவென்னாவ பாவென்னா, இத்தன்னா அத்தைக்கு வர இத்தன்னா, தும்பிக்கு வர தூணா, நரிக்கு வர நானா, மற்ற வானா, அரத்துக்கு வர சானா, உம்மன்னா. 2 4 6 7 எழுத்துக்கள். 7 எழுத்துக்கள் இல்லைங்க. பாவன்னா, இத்தன்னா, தூணா, நானா, வானா, டானா, உம்மன்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது 3வது சுற்றோட முடிஞ்சது அதே மலர் இதோட. முடியுதுன்னு 4 பேர் இருக்கணும். ஓகே. அப்ப நான் மீண்டும் பின்னேரம் வாணி சந்திச்சு கொள்றேன். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. நன்றி வணக்கம் ஜெயமலர். நன்றி 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 வணக்கம். என்ன எழுத்துல தொடங்க மாணியக்கா? நானாவில் வாவனாவில் அது வாங்குது. நன்றி. என்ன துவங்குவது கேட்டீங்களா? நான் முதல் சொன்ன எழுத்த சொன்னேன். வாவனாவில் அது வாங்கு எழுத்து வந்தது. அப்ப 5 புள்ளி குறைச்சாச்சு கொடுக்கும். இல்ல அதெல்லாம் இல்ல. இதுல இந்த ஏமல அந்த இதெல்லாம் இல்லைன்னு ஏமல. நான் நீங்க எழுத்த கேட்க நான் சொன்னேன். சொல்லி பாக்கட்டா? சொல்லுங்க. நத்துவ வாரம் என்ன அப்படி ஒரு சொல்ல இல்ல போல. சரி, பின்னுக்கு சரி சொன்னது. ஆனா முன்னுக்கு மாத்துங்க. சரிதானே, அது ஒருத்த கூட்டி சொல்றீங்க நீங்க. வாரம் 2 4 6 7 எழுத்துக்கள் தானே. ஓமணி 7 எழுத்துக்கள். வாரம் சரி. 7 எழுத்து. 7 எழுத்து. ஓ 7 எழுத்து. துணை 7 எழுத்து. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தூராவே மானாவே மாத்துங்க.
தூணாவையும் பானாவையும். மானா இல்லையே. ஆனா இல்ல தூராவ மாத்துங்க. நீங்க என்னன்னு சொன்னீங்க முதல் சொன்னது? நான் நத்துவ வாரம் பண்றேன். அத்துபவாரம். ஆனா இத்தனாவை நடுவுக்க வச்சுட்டு அங்கால தூணாவை மன மாத்தியாரு. பானாவை கொண்டு நீங்க எஞ்சால போட்டுட்டீங்க. 9 எப்படி சொல்லலாம்? நவ. அப்ப அதுல இருந்து தொடங்குங்க அங்கால. அங்கால சரி பின்னுக்கு. நவத்துவ. நவத்துவாரம். 9 ஓட்டைகள் நம்ம உடம்பில் இருக்கிற 9 வாசல்கள். நவத்துவாரம். நவத்துவாரம். ஓகே. ஓகே, வாழ்த்துக்கள். மற்றது ராஜினி அவர்கள் சொல்லுங்க. நன்றி 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 வணக்கம். ஓகே, எழுதுங்க நீங்க. சரி. தானா தம்பிக்கு வர தானா, பயருக்கு வர ரூனா, அக்காக்கு வர கண்ணா, நாய்க்கு வர நாவென்னா, சின்ன இல்லைன்னா கல்லுக்கு வர இல், மற்ற குரங்குக்கு வர கூனா, மற்ற வடிக்கு வர வானா, மற்ற தம்பிக்கு வர தானா. தானா 2 தரம் வருது. சரியா? 2, 4, 6, 8 எழுத்துக்கள். தானா 2 தரம். மொத்தமா 8 எழுத்துக்கள். நாக்கு தவறுதல்ல. நாக்கு தவறுதல் வருது. வடிவா சொல்லுங்க. நாக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாக்கு தவறுதல். வாழ்த்துக்கள். ஜெயமலர் அடுத்து நானா? ஓமம் நீங்க. நான் தந்தான் எல்லாம் வேண்டாம் என்ன சமயம். சரி, உங்களுக்கு தானே. ஓகே. காவன்னா, காகத்துக்கு வர காவன்னா, தம்பிக்கு வர தானா, படிக்கு வர பானா, மற்ற சரக்குக்கு வர சானா, அதே டானா, மரத்துக்கு வர டானா, இக்கன்னா, 2 சுழின்னா 7 எழுத்துக்கள் தான் இது. காவன்னா, தானா, பானா, சானா, டானா, இக்கன்னா, இன்னன்னா. பரதக்காரன் வடிவா சொல்லுங்க. பரதக்காரன் சாணவரோட. இல்ல சாணவர என்ன பரதக்காரன் 1 2 3 பரதக்காரன் தெரியுமா? பரதம் பரதம் டான்ஸ் ஆடுற. ஒரு தரம் தானே டானா தானே. டானா உண்டல்ல இருக்கு. அதோட சாணாவும் இருக்கு அதுக்குள்ள. சாணாய பாசக்காரன் அப்படி வராது. சாணாவும் இருக்கு. என்ன பாவன்னா இல்லையே. இல்ல இல்ல. அதானே பாசக்காரன் வராது. காவண்ண தாவணம் எல்லாம் இருக்கு. சாணாதான் நீங்க போடும். கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆண்டி? நீங்க சரத்துக்கு வர சானா சானா சொன்னீங்களா? சரத்துக்கு வர சானா சரக் அதான் சொன்னேன் சானா. சரத்து. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் அதுதான் நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அதே எழுத்துக்கள் புரிஞ்சுனா சரிதான். அப்புறம் என்ன நினைக்கிறேன் 2 பேரும். எல்லா எழுத்தும் கிடாக்கு. சும்மா நாங்களும் உண்டாக்குறானே.
ஐயோ எல்லாம் மாறி அந்த எழுத்துக்களை மாறி இன்னொரு எழுத்து வரலாம் சரி சமனா எல்லாம் அடங்காது அந்த எழுத்துக்களை. கஷ்டமா இருக்குது. கடைசி ரெண்டு எழுத்துக்கான்றீங்க நீங்க முன்ன பின்னுக்கு சரி முன்னுக்கு அதை ஆமா முன்னுக்குத்தான். இப்ப நீங்க சொன்னது சரியா இருக்கு. பாருங்க பத்மினி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன யோசிக்க எல்லாமே இருக்கு எனக்கு பசி ஒரு பக்கம். இல்ல நீங்க சொன்னீங்க இப்ப அதான் சொல்றேன். இல்ல சபதக்காரன் என்று அப்படி போட்டு அடுத்த வார நிகழ்ச்சி சபதக்காரன் தான் நான் கொண்டு வந்தேன். அதான் நான் நீங்க முதல் சொன்ன நீங்க இப்ப சபதக்காரன் சொல்லி போட்டு இதுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சியில யாரு சொன்னது நவலா கடந்த வார்த்தை? யாரு சொல்லுங்க யாரு சொன்னது? ராஜினி அக்காவா? பேசுங்கப்பா. இதுக்கு மேல நடந்ததுல இவட வார்த்தை யாரு சொன்னாள்? யாரு? அவர்களும் சொல்லியிருந்தவர். இல்ல இல்ல நகுலாக்கா சொல்ற இந்த சொல்ல யாரு சொன்னது? நானும் சொன்னேன் தானே. இப்படி சொல்றேன்டா. இதே மாதிரில வேறு உண்டா வளமையா சொல்ற வேறு சொன்னேன். அதே சொன்னீங்க. மற்றவை கதைக்காதுங்க. இல்ல அது யாரு சொன்னது? உடனே பதில் பாரு. சொல்றேன் கொஞ்சம் பொறுங்கோன்னு சொல்லி சொன்னவதான். ஓ அது யாரு சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் ஓகே. விளக்கமா சொல்லுங்க. நவலாக்கு அது நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது நீங்க கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வரும். வாங்க வாரக்கிழமையே நான் செய்யறேன். ஓகே இல்ல நீங்க மரபுல ஒவ்வொரு தரம் என்னென்ன மாதிரி ரேடியோல வந்து கதைக்கிறத எங்களை ஒவ்வொரு தடவை பத்தி ஒவ்வொரு சொன்னாங்க. நாங்க அதை பற்றி இப்ப சொன்னது ஒரு ஓவராக்கள் ஆக்ஷன் ஓவராக்கள் சொல்ற சொற்கள் நல்லா சிரிப்பா போச்சுது. அது வாரக்கிழமை செய்வோமா? வாரக்கிழமை திங்கக்கிழமை நேரங்கள் பொறுத்து செய்வேன் நான். சரியா நன்றி. நீங்க ஒரு நிகழ்ச்சியா செய்த நீங்களே அதை வச்சு கழுவி கழுவி நேவிசக்கா வாணி சொல்லிக்கல நீங்க உண்மையா நான் சொல்றேன். அந்த நல்ல நிகழ்ச்சிகளையும் நீங்க ஒரு ஆள் கதைக்கு இன்னொரு ஆள் கதைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமை. இப்ப எத்தனையோ விடைகள் நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீர்கள். மௌனமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல மேனண்டா அந்த ஆளும் கண்டுபிடிக்கணும். அதை விட ஒரு ஆள் கதைக்க நீங்க கதைக்கிறதால நான் மறுவலப்பில நிறைய விடயம் கேட்டா நான் குறநப்பிங்கள் என்று சொல்லல. உண்மையா சொல்றேன். இப்ப சில பேர் சில சொற்களையோ அல்லது சில விடயங்களையோ சொல்லிக்க இப்ப உதாரணமா சமைக்கிற விடயத்தை நீங்க சொல்றீங்களா ஒரு ஆள் வெண்டிக்காய் வெட்டுறதும் உப்பு போடுறோம் ஒரு ஆள் அதுக்குள்ளேயே கதைக்கிறதால அந்த விடயத்தை என்னண்டு கேட்கிற நான் பார்வையாளரா இருந்து கண்டுபிடிக்க முடியாம கிடாக்கு. அப்ப அதனால ஒரு ஆள் சொல்லிக்க மற்றாள் மௌனமாயிருங்கோ. இது கண்டுபிடிச்ச என்ன முதலாம் போப்ப நான் கை ஏற்றி சொல்ற தேவையில்லை. அவர் ஒரு தரம் கண்டுபிடிக்காட்டி நீங்க அதை சொன்னா சந்தோஷம். அப்படி கொஞ்சம் விட்டீங்கண்டா நல்லா அவன் முயற்சி செய்து வரையேண்டா உதவி செய்யலாம். அது எனக்கு சொல்ல வேணும் போல. எல்லாரும் அன்புறவுகள். நீங்கள் எல்லாரும் நல்லதா செய்கிறீங்க. ஆனா அதையும் கொஞ்சம் கவனிச்சீங்கண்டா பார்வையாளருக்கு நல்ல. ஆனா உண்மையிலே இதுல நான் பாராட்ட வேணும் ஜெயமலர் எப்போதும் எல்லா விடயத்திலும் பொறுமையா இருப்பா. அந்த எல்லாரும் சொல்லாட்டி பிறதான் சொல்லுவா. அது பார்க்க ஆசையா இருக்கும். அப்படி எல்லாரும் இருங்கோ. ஏனென்றால் சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஒரு ஆள் சொல்லிடணும்னா அந்த நேரம் சொல்லுங்க. அந்த விடயங்களை சொல்லிக்க இப்ப வாணிக்க கேட்க கேட்டால் மட்டும் சொல்லிக்கல நல்லா இருக்கும். அப்படி எங்களுக்கு இது அது என்னவே இப்படி அதனால குறைக்காதுங்க. என்றைக்கும் எனக்கு எல்லாருமே அன்பும் விருப்பமும் சந்தோஷமா சொல்றேன். என்ற ரேடியோ வேற ஆக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திக்க கேட்க நல்லா இருக்குன்னு நினைக்க வேணும். அதுக்காக நன்றி நன்றி. மற்ற ஜெயமலருக்கு நான் நினைச்சேன்னா இதுவும் ஒரு விளையாட்டு. இன்னும் அந்த ஒரு எழுத்து இப்ப நீங்க சபதக்காரன் கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் 5 சொற்களை ஆக்குங்கொண்டு கொடுத்தால் அதுவும் அந்த டிக் டிக் டிக்கண்டு டக்கண்டு வரைக்குள்ள ஒரு மூளைக்கு விருந்தாக இருக்கும். அப்படியும் ஒரு நாளை செய்து பாருங்க. அது செய்ய நினைச்சுனா அது வந்து எல்லாரும் குழப்பினம் தான் அந்த இடைக்க குழப்பினம் தான் நான் நினைச்சு போட்டு அதை விட்டேன். இல்ல அதைத்தான் முதலிலேயே நீங்கள் நிகழ்ச்சி தொடங்கிக்க சொல்லுங்க. எல்லோருக்குமே இப்ப எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். இதுல ஒரு தரமே வெற்றியாளர்கள் இல்லையா. ஒரு ஆள் கெதியா பிடிக்கும், ஒரு ஆள் கொஞ்சம் ஆறுதலா பிடிக்கும். ஆனா அது ஒவ்வொரு தட்ட மூட்டை பொறுத்தது.
நீங்க இப்படியும் ஒன்று செய்யுங்க. உண்மையா விறுவிறுப்பா இருக்கும் என்று நான் சொல்றேன். ஒரு மாற்றம் தானே, அதே முடியா செய்யுங்க. வசனத்தை கொடுத்து அதுல இத்தனை சொற்கள் கண்டுபிடிக்கலாம்னு நீங்க கேட்கல இத்தனை நிமிஷத்துக்கு என்ன இப்ப நீங்க இலக்கப்படிதான் இப்ப செய்யலாம். எழுத்துக்களே இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்ல இப்ப இலக்கப்படிதான் செய்யறோம். 1 2 3 4 செய்யலாம். அது போல முதல் சுற்று அந்த 3 செய்யுங்க. பிறகு இதை செய்யுங்க. ஏதோ மற்றது நீங்க நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் அப்படி கொடுக்கலாமன்ட்டு. அப்ப கொடுத்துட்டு அந்த நிமிஷத்தை கொடுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க அந்த நிமிஷத்துக்குள்ள. பிறகு சொல்லலண்டா அடுத்தவர் அதை ட்ரை பண்ணலாம். அடுத்தவருக்கு கொடுங்க. அப்படி நீங்களே ஒரு மனதுக்குள்ள 1 2 3 4 5 6 10 வினாடிகள் ஓகே ஸ்டாப் அண்டு டக்குன்னு சொல்லுங்க. அவன் நிப்பாட்டலாம். இதுல ஒரு கோபமும் வேற தேவையில்லை, ஒரு இதுவும் வராது, நல்லதா இருக்கும். நீங்களே நிப்பாட்டுங்க. இப்ப மற்றவே சொல்லி அந்த டைம்ல இதுல பாக்குறது இந்த நிமிஷம் இருக்குதானே. இப்ப ஒரு நிமிஷத்தை கொடுப்போம். அதை கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா டைம் அவுட். இப்ப நான் தமிழ் 2 நிமிஷம் செய்யற மாதிரி இல்லாட்டி அது அப்படி செய்யாடிப்பா. நான் சில நேரம் பட்டிமன்றத்தில எல்லாம் கூட நேரம் எடுப்பேன். அப்படி என்ன 1 2 3 4 5 வினாடிகளை எண்ணிக்கொண்டு போவேன். அப்ப ஒரு 10 வினாடி என்றா ஒரு செகண்டுக்குள்ள ஒரு நிமிடத்துக்குள்ள வரும். அப்படி வரக்கூடியதா இருந்தாலும் உங்களுக்கு என்னடா நேரம் பார்க்க கஷ்டமா இருந்தால் அப்படி ஒன்றை செய்யுங்க. பரவாயில்ல, நேரம் எடுத்தாலும் மாதிரி ஒன்றும் இல்ல. அப்படி ஒரு நிகழ்வை செய்யுங்க. அந்த 3 சரி அந்த நேரத்தை வாணி போட்டு வாரன். அடுத்த முறை சந்திப்போம். ஏமலர் உங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்துக்களை. ஆமா, என்னால இணையக்கூடிய நேரங்கள்ல இணைஞ்சு கொள்ளுவேன் எல்லா நிகழ்ச்சியிலுமா. நன்றி அம்மா, நன்றி. கடைசியா சரோஜினியாக இணைய இல்ல நிக்கிறதா? சரி, அப்ப உங்களை கடைசியா தந்துட்டு நான் நிகழ்ச்சியை முடிப்போம். ஓகே, உங்களை சோமாவேதாரன். ஓகே, காவென்னா காகத்துக்கு வர காவென்னா சின்ன லானா இங்கண்ணா. ஓ இங்கண்ணா தங்கைக்கு வர இங். மற்ற ஆனா அம்மாக்கு வர ஆனா. மற்ற டீனா தடிக்கு வர டீனா. மற்ற சின்ன இல்லைன்னா பல்லுக்கு வர இல்லைன்னா. 6 எழுத்துக்கள்ல 6 எழுத்து. இப்படி சொல்லி இருக்கா? அப்படி ஒரு சொல்லு இருக்குது. தமிழ் புத்தகங்கள்ல எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்கள் படிப்பிச்சு. நாங்கள் ரெண்டாவது அடுத்து என்ன சொன்னீங்க? லானா, சின்ன லானா. சின்ன லானாவா? லானா சின்ன பாம்புலா. நான் நானா போட்டிருக்கிறேன். நான் பொருத்தி வச்சிருக்கிறேன். நான் சரியோ உங்களையோ தெரியும். வடி வச்சிடுங்க. அல்லங்காடி அல்லங்காடி என்றா இரவு நேர கடை. அங்காடிதான் 4 எழுத்து 6 எழுத்து. இரவுல வர அந்த கடையில பழைய காலத்துல அந்த அல்லங்காடின்னு தான் சொல்றோம். கடையில காடின்னு சொல்றது அல்லங்காடி. இரவு அங்காடி அல்லங்காடி என்ன இரவு தான். அல்லண்டா இரவு சக அங்காடி அல்லங்காடி. குட். நான் ரெண்டாவது நானா எழுதி வச்சுட்டேன். நானா தான் போட்டேன். சரி, அடுத்த முறைக்கு மற்ற நிகழ்ச்சியிலேயும் இருக்க அவ சொன்ன மாதிரி இதே சொற்களை தந்து அதுக்குள்ள எத்தனை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம். இதே எத்தனை சொல்லுகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம் வேண்டாம், ஒரு நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த சுற்று நீங்க மற்ற சொல்லுகளை இப்ப இந்த சுற்று நீங்க 3 எல்லாம் போறீங்க. அத 1 அல்லது 2 ஆக்கிட்டு மற்றது சேர்த்து விடுங்க. அப்படி செய்யலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டா இருக்கும். வித்தியாசம் போகும். மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்கும் இனிய நாள் பொழுதெல்லாம் அமையட்டும். சனி ஞாயிறு இரவு சந்திப்போம். காத்திருந்து எனக்கு நிகழ்ச்சியை தந்ததுக்கு நன்றி. 10 10 அப்பயுமே தந்துட்டு என்ன கூப்பிட்டது 10:50.
அங்கேயும் பத்தொன்பதுக்கு தந்துட்டு பிறகு உடனே எக்ஸ்ரே எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து கொண்டு வர இன்னும் பிந்திட்டு அங்கேயுமா தான் நடக்குது. சரி, இங்கே தான் இதண்டா அங்கேயும் அது இந்த முறை என்னன்னு தெரியல. நன்றி பத்மினியோட தொடர்ந்து விடுவோம். நன்றி எல்லோருக்கும் நன்றி. இரவு பொழுது சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி ஜெயமலர்களே. முடிவுக்கு வருகின்றது, நிறைவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல்லித்தர தொகுப்பாடு ஜெயமலா ஜெயமலர்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.